Hi students, now இப்போ exercise 3.3ல second sum பார்க்கலாம். Find the LCM of each pair of the following polynomials கொடுத்துறாங்க. அப்புறம் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு பாலினாமியல் கொடுத்துறாங்க, அப்புறம் GCD கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்றேன். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியல் நம்ம என்ன பண்ணலாம்னா f of x எடுத்துக்கலாம். அப்போ let f of x equal to a square plus 4a minus 4. இது நமக்கு என்ன பண்ணணும், ஃபேக்டர்ஸ் பண்ணிடும். அதுவே செகண்ட் பாலினாமியல் என்ன பண்ணலாம், g of x எடுத்து அதையும் நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபார்முலா தெரியல, நமக்கு வந்து LCM into GCD equal to f of x g of x into g of x. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த LCM கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா. இப்போ மல்டி பண்ணா என்ன வரணும் பாருங்க, இதான் மல்டி வேல்யூ -12, இது வந்து சம் வேல்யூவா 4. இங்க ப்ராடக்ட் வேல்யூ வந்து -1 தான் நம்ம அர்த்தம், இந்த மல்டிபிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் வேல்யூ அது -1 தான். நம்ம கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பர் டிஃப்ரெண்ட் சைன்ல இருக்கும். அப்போ சைன் டிஃப்ரெண்ட் தான், ரெண்டு நம்பரை என்ன நமக்கு சப்ட்ராக்ட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், நமக்கு 4 வரணும். அதே ரெண்டு மல்டி பண்ணா நமக்கு 12 வரணும். அப்போ நமக்கு 6 2s 12 வரும். சப்ட்ராக்ட் பண்ணா 4 வருமா. இங்க 4 பிளஸ் 4 தானே, இப்போ கிரேட்டர் நம்பர் பிளஸ் ஸ்மால் நம்பருக்கு அது மைனஸ் தரணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க ஏ ஸ்கொயர் ஏ இல்லையா, ஏ டேர்ம் தான் இது ஈக்குவேஷனு. அப்போ என்ன பண்ணுவீங்க, இங்க இந்த a + 6 இன்ட்டு என்ன பண்ணுங்க a - 2 போட்டுங்க. சரியா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க, g of x எடுத்துங்க. இப்போ அதை நம்ம நமக்கு வந்து a ஸ்கொயர் -5a + 6 இது என்ன பண்ணுங்க, நீங்க வந்து f of a f of g எடுத்துக்கலாம். ஏன்னா ஏல தானே இருக்குது இது. அப்புறம் பண்ணுங்க f of a எடுத்துங்க, g of a எடுத்துங்க. தப்பெல்லாம் கிடையாது, இது எடுத்துங்க, நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இதில் மல்டி வேல்யூ என்ன பாருங்க, நமக்கு வந்து 6 சம் வேல்யூ வந்து -5வா. அப்போ +6 அப்போ நம்ம கண்டுபிடிக்க ரெண்டுமே பிடிக்கும் சேம் சைன். இப்போ ரெண்டுமே சேம் சைனா நம்ம இது வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு -5 வரணும், மல்டி பண்ணால் வரும் 6 ஒன்று. அப்போ என்ன பண்ணலாம், -3 -2 ஆட் பண்ணால் -5 வருமா. சைன் சேம் ஆகுது, ஆட் பண்ணால் அது சேம் வரும், -5 வந்துடும். மல்டி பண்ணால் நம்ம +6 ஆகிடும். அப்போ a - 3 இன்றது a - 2. அடுத்து கிவன் GC அவங்களே கொடுத்துறாங்க, a - 2 கொடுத்துறாங்க. இப்போ போலாமா, இப்போ நமக்கு வீணோ போட்டுருங்க, ஃபார்முலா போயிடலாம். வீணோ சொல்லிட்டு இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம போவோம் f of x into g of x equal to LCM into GCD போட்டிருப்போம். அங்கே என்ன பண்ண மாற்றிங்க, இப்போ LCM into GCD போடுங்க. ஏன்னா இப்போ அன்னோன் நம்ம வந்து லெஃப்ட்ல தான் நல்லது. இப்போ LCM தான் கண்டுபிடிக்கணும், அதனால் லெஃப்ட் வச்சுங்க. f of a into g of a. அப்போ இந்த GCD கீழே கொண்டு போகலாமா. அப்போ LCM equal to f of a into g of a divided by என்னது GCD, சாரி GCD. இப்போ நமக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுமா. f of என்னது a + 6 into a - 2, g of என்னது a - 3 into a - 2, GCD என்ன a - 2 எடுத்துறாங்க. இப்போ நம்மளுக்கு a - 2 கேன்சல் ஆகுமா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா a + 6 into a - 3 into a - 2, இதான் நமக்கு வந்து LCM. சரிங்களா, இப்போ இதே போல நம்பலாம். செகண்ட் சம் போயிடலாமா. செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணுறேன். செகண்ட் சம் நோட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பாலினாமியல் f of x தரமா, x⁴ -27 a³ x. நீங்கள் ஃபேக்டர்ஸ் பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் வந்து காமனாக இருந்தால் எடுத்துடணும். இப்போ எக்ஸ் டேர்ம் வரும் காமனாக இருக்கு இல்லையா, எக்ஸ் எடுத்துறீங்க. எடுத்துனா வரும், இங்கே x³ இருக்குமா, இங்கே நான் 27 a³ இருக்கும். இது எப்படி போகலாம், நமக்கு எக்ஸ் போட்டு x³ -27 போடலாம், 3³ போகலாமா. அப்போ 3a whole³ போடலாம். இப்போ இது பார்த்து எப்படி இருக்கு, நமக்கு a³ - b³ ஃபார்முலா தெரியுங்களா உங்களுக்கு. a³ - b³ ஃபார்முலா வரும் a - b இன்றது a² + ab + b². இப்போ இங்கே யூஸ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் a - b இல்லையா, பிராக்கெட் போட்டு நாலு பிராக்கெட் போடலாம். a - b சொல்லும்போது x - 3 x - 3வா, a² இங்கே x² + a into b, அப்போ x into 3a + b² சொன்னால் அது 3a whole².
அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3xa ப்ளஸ் 9a ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்து பண்ணலாம் லெட் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம செகண்ட் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வந்து இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லாம் இருக்குது, அப்படி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜி சரி என்ன ஊற்றுறாங்கன்னா எக்ஸ் மைனஸ் சி. இப்போ என்ன சொல்லிட்டு ஃபார்ம் போயிடலாமா? இந்த ஃபார்ம்லாம் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். நமக்கு தேவை எல்சிஎம் தான். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைட் பைன்னு வந்துடும், ஜிசிடி வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேலை சப்ஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் ஸ்கொயர் 3xa ப்ளஸ் 9a ஸ்கொயர். ஜிசிடி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3a. ஜி ஆஃப் ஏ போடல, எக்ஸ் மைனஸ் 3a போர் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகுமா? அப்போ எக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xa ப்ளஸ் இந்த 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a. அவ்வளோதான். இதே நமக்கு இந்த எல்சிஎம் ரெண்டு சம் முடிச்சுங்களா?